இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதினவர் ஈழத்து சிவானந்த அடிகள். அவர் தான் இந்த போராட்டத்தை இனிஷியேட் பண்ணவர். இந்த வீடியோல நான் சொல்ல போறது எல்லாமே இந்த புக்ல போட்ட விஷயங்கள் தான், என் சொந்த கருத்து கிடையாது. ராஜகோபாலாச்சாரி 1938ல ஹிந்திய கட்டாய மொழியா அறிவிச்சாரு. அதை எதிர்த்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதினவர் சிவானந்த அடிகள் தான். இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நாவல் ரைட்டர் சோமசுந்தர பாரதியார், பெரியார் ராமசாமி, அண்ணாதுரை எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1965ல மாணவர்களோட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா? ஹிந்தி எதிர்ப்புன்ற பேர்ல நடந்த காலித்தனம். ஸ்டார்ட்லயே ஒரு 4 பேரை சுற்றிருந்தா இந்த நாச வேலையும் உயிர் சேதமும் நடந்திருக்காது. சட்டம் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, துப்பாக்கி எதுக்கு, முத்தம் கொடுக்கவா? இது ஒரு வெங்காய கவர்மெண்ட். திராவிடம் பேசுறவங்களோட போலித்தனத்தை பத்தி ரைட்டர் இந்த புக்ல சொல்லி இருக்கிறாரு. 1965ல செகண்ட் ஹிந்தி இம்போசிஷன் ப்ரொடெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு கூட்டம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. திராவிடர்கள் மறைச்ச உண்மைகளை ரைட்டர் தமிழ் சொசைட்டிக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்திக்கு அகேன்ஸ்டா நடத்தின போராட்டத்துல திராவிடர்கள் உள்ள நுழைஞ்சு அவங்க நடத்தின போராட்டமா மாத்தி ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. அவங்க அரசியல் லாபத்தை இது மூலமா அடைஞ்சாங்க. 1938ல ஃபர்ஸ்ட் ஹிந்தி எதிர்ப்பு போர தொடங்கினவர் சிவானந்த அடிகளார் தான். ஆனா எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி பெரியார் தான் தெரிவாரு. டிஎம்கே நடத்தின எந்த போராட்டமும் மக்களுக்கானது கிடையாது. அவங்க கட்சியும் அதை சார்ந்த சிலரோட நன்மைக்காகவும் தான் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே என்னைக்குமே அவங்க ஆரம்பிக்கிற போரை முழுசா முடிக்கணும்னு நினைச்சதே இல்ல. யாராவது நம்மள கவனிக்கிறாங்களா, இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணலாமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. 1938ல நடந்த போரை பத்தி 1965ல இருக்கிற ஹிந்தி எதிர்ப்பாளருக்கு ஒன்னும் தெரியாது. தமிழே இன்னும் கட்டாய மொழி ஆகாத சிச்சுவேஷன்ல ஹிந்தி மாதிரி ஒரு லாங்குவேஜை எப்படி அக்செப்ட் பண்றது? இதனால தமிழ் அழிஞ்சிருமோ அப்படின்ற பயம் தான் இந்த போராட்டத்தோட பிகினிங்கா இருந்தது. இங்கிலீஷும் தமிழும் படிக்கும் போதே ஆயிரக்கணக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்ம பேசுற போது வந்துருது. இதுல ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு படிச்சா எல்லாம் கலந்து தமிழ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1965ல நடந்த போராட்டம் ரொம்ப போலியானது. நிறைய பேரோட சுயநலம் அடங்கி இருக்கு. ஆனா 1938ல நடந்த போராட்டம் ரொம்ப பியூரான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் ப்ரொடெஸ்ட தனியால ஸ்டார்ட் பண்ணது ஈழத்து சிவானந்த அடிகள். இவர் மட்டும் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணலனா இன்னைக்கு பல பேரால அரசியல் செஞ்சிருக்க முடியாது. 1937ல காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியுமே இல்ல. ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தாலும் மக்களோட பெருசா தொடர்பு இல்ல. முற்போக்கு பேசுற செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னு ஒரு அமைப்பு இருந்தது. ஆச்சாரியார் அவரை சிஎம் ஆக்கினா தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்திய கட்டாய மொழி ஆக்கலாம்னு இருந்தாரு. இதை கேட்டதும் சிவானந்த அடிகள் ஒரு லெட்டர் எழுதி நாடு ஃபுல்லா அனுப்பிச்சாரு. அதுல தமிழை வளர்க்கணும், அதை ஆதரிக்கணும், மற்ற மொழியை கட்டாய மொழி ஆக்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தாரு. அந்த லெட்டரோட பேரு என் கடமை. இந்த அறிக்கைக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது. அப்போதான் ஹிந்தி பொது மொழியா, ஹிந்தி கட்டாய பாடமா அப்படின்னு சில புக்ஸ் பப்ளிஷ் ஆனது. இதே சமயம் காங்கிரஸ் எலெக்ஷன்ல வின் பண்ணி பவருக்கும் வராங்க. ஆச்சாரியார் சிஎம் ஆனதும் 60 ஸ்கூல்ல ஹிந்திய கட்டாய மொழி திட்டத்தை அறிவிச்சாங்க. இதை எதிர்த்து ஒரு மறியல் நடத்தணுன்ற முடிவு எடுத்தாரு. ஹிந்தினால தமிழ் மக்களோட முன்னேற்றம் தடுக்கப்படும். ஹிந்திய தமிழ் மக்கள் மேல திணிப்பது ரொம்ப ரொம்ப தப்பு. சிஎம் நான் செய்யறதை யாரு தடுக்கிறது அப்படின்னு இருக்கிறாரு. இதுக்கு மேல மாநாட்டுல பேசினாலோ ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தாலும் எந்த யூஸும் இல்ல அப்படின்னு தமிழ் தலைவர்கள் முடிவுக்கு வந்தாங்க. போராட்டம் தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணாங்க. நிறைய சங்கத்தோட தலைவர்கள் முன்னாடி வந்து நின்னாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் ஜூன் 1 1938ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த போராட்டத்தோட அழைப்பை பெரியார் கிட்ட ஈரோட்ல போய் காட்டி இத விடுதலை குடியரசு மேகசின்ல போட சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு அவர் இதெல்லாம் காங்கிரஸோட வேலை, இதெல்லாம் கேலி கூத்துன்னு சொல்லி மறுத்தாரு. அப்புறம் ஈரோட்ல இருந்து அவரோட ஃப்ரெண்டு சண்முக வேலாயுதம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. சென்னையில இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இல்லத்துக்கிட்ட ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல தமிழ் பற்று கொண்ட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்ச 3வது நாள், அதாவது 60 பேர் அரெஸ்ட் ஆன அப்புறம் பெரியார் தானாவே அந்த இடத்துக்கு வந்தாரு. இதெல்லாம் காங்கிரஸோட சதின்னு சொல்லி பழைய புராணத்தையே பாடினாரு. அதுக்கு சிவானந்த அடிகள் பெரியார்ட்ட நீங்க இதுல தலையிடாம இருந்தாலே போதும், அதுவே தமிழ் மொழியை காப்பாத்த பெரிய உதவியா இருக்கும்னு சொன்னாரு. அவர் பதில் எதுவும் சொல்லாம சிடி நாயகம் வீட்டுக்கு போனாரு. அங்க சிடி நாயகம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் பெரியாரும் இந்த போராட்டத்தை பத்தி புரிஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த அதே சமயத்துல ஹிந்தி எதிர்ப்பு கூட்டம், மாநாடு நடந்தது. பேச்சு திறமை உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருந்தது. பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இது மூலமா நல்ல லாபம். இந்த போராட்டத்துல நிறைய பெண்கள் அவங்களோட குழந்தையோட வந்து நின்று போராட்டம் பண்ணாங்க. ஆத்தர் சிவானந்த அடிகள் இந்த போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனாரு. அப்போ பெரியாரோட தலைமையில தான் இந்த போராட்டம் நடக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அவருக்கு ஏத்த மாதிரி அந்த போராட்டம் நடந்தது. அப்புறம் பெரியார் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் செஞ்ச வேலைக்கு இன்னொருத்தர் கிரெடிட்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா அன்னைக்கு நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் காரணம். அப்போ முழு ரீசன் யாருன்னா சிவானந்த அடிகள் ஐயா தான். இந்த போராட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தலைவரா இருக்கிற பல பேர் காணாமல் போயிருப்பாங்க.
இந்த உண்மையை யாராலையுமே மறுக்க முடியாது. இவர் புகழுக்காகவோ பேருக்காகவோ இந்த போராட்டத்தை நடத்தல. தமிழ் இருக்கும்போது ஹிந்திய கட்டாய மொழியாக்கினா தமிழ் வளர்ச்சி கெட்டுடும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஹிந்தி கட்டாய மொழியில இருந்து விருப்ப மொழியா மாறுது. யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம், முழு விருப்பம் இருந்தா மட்டும். யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. அதுதான் பல பேரோட கொள்கை. போராட்டம் ஆரம்பத்துல ரொம்ப புனிதமா இருந்தது. எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க, யாரும் மன்னிப்பு கேட்கல, தமிழ் பற்று இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கிற போராட்டம் வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் நடக்குது. ஜெயிலுக்கு கூட கட்சிக்காகன்னு வேண்டா வெறுப்பான்னு போக ஆரம்பிச்சாங்க. போரோட முறை தெரிஞ்சா மட்டுமே ஒருத்தனால போராட்டத்துல வின் பண்ண முடியும். சும்மா பேருக்காக போனா வின் பண்ண முடியாது. 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போர் மக்களை தப்பான வழியில கூட்டிட்டு போனது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட செல்ஃபிஷ் போராட்டமா தான் இந்த போராட்டம் இருந்தது. ஒரு மொழி எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நேசிக்கிற மக்கள் தானாவே முன் வருவாங்க. அதுக்கு கட்சி, நிறம், ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது. அது ஒரு கூட்டம். ஆனா நிறைய பேர் ஒரு போராட்டத்தை அரசியலாக்க மட்டுமே நினைச்சாங்க. டிஎம்கே உண்மையிலேயே தமிழை நேசிச்சா இந்த போராட்டம் பண்ணாங்க? இல்லவே இல்ல. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நடக்கிற கொண்டாட்டம் இருக்கே, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டிஎம்கே ஹிந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணல, காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால இதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸும் தராம ஹிந்தியை ஆட்சி மொழியா மாத்திர வேலையை ஸ்பீட் அப் பண்ணாங்க. பெரியார் திடீர்னு இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் மந்திரிக்கு தொல்லை கொடுக்க தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், பட் அதை கட்டாய மொழி ஆக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது தெரிஞ்சதும் சிவானந்த அடிகள் பெரியாருக்கு இந்த போராட்டத்தை நிறுத்துற உரிமை இல்லைன்னு சொன்னாரு. கவர்னர் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு ஹிந்திய கட்டாய மொழி இல்லாம பண்றதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போராட்டம் நிறுத்தப்பட்டது. அப்புறம் ஹிந்திய ஆப்ஷனல் லாங்குவேஜா மாத்தினாங்க. தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கட்டாய மொழியா ஆக்கணும்னு ஒரு லெட்டர் எழுதினாரு ஈழத்து சிவானந்த அடிகள். பெரியாருக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவருக்கு உண்மையிலேயே தமிழ் மொழி மேல பற்றும் இல்ல. அவங்க போராட்டம் நடத்துவாங்களே தவிர அதை முழுசா முடிச்சு வெற்றி அடைய மாட்டாங்க. எல்லாருக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி நல்லா தெரியும். ஆனா யாருக்குமே இதை யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சரியா தெரியாது. இதுல சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்ற புக்ல இருந்து தான் சொன்னது. இதை எழுதின ஈழத்து சிவானந்த அடிகள் தான் இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவர். இந்த புக்கை நான் சென்னை புக் ஃபேர்ல வாங்கினேன். நீங்களும் புக் ஃபேர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை மறக்காம வாங்குங்க. மொத்தமாக ஒரு 40 பேஜ் தான் இருக்கும். இதில் சொல்லாத நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புக்கில் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது புக்கோட சம்மரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.